என்ன வீடியோனா என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத ஒரு சரி அதையும் ரிவ்யூ சொல்லுவோம் எல்லார்ட்டையும் அப்படின்ட்டு ஒரு எல்லாம் கேட்டிருந்தாங்க சில பேர். ஸோ அதனால் குக்கிங் வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி டே என்னன்னா 14 நினைக்கிறேன், 49 சம்திங் 41 நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி டே 41. ஸோ என்ன சமைக்கிறேன், பேசிக் திங்ஸ் தான் சாப்பிட்றது. எதுவும் ஸ்பெஷல்லாம் இல்லை. கார்போஹைட்ரேட்டுக்கு ரைஸ் இல்லாட்டி தோசை இல்லாட்டி ஓட்ஸ் இல்லாட்டி இது மூணுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பனானா, அப்புறம் வாட்டர்மெலன் இதெல்லாம் ரொம்ப கார்ப் கிடையாது. பட் மேஜர் கார்ப் சோர்ஸ் எதுனா ரைஸ், அப்புறம் அதாவது ரைஸ் ஐட்டம்ஸ் என்ன ஒன்று ஒரு சாதமாக இருக்கலாம், இல்லாட்டி தோசை, இல்லாட்டி ஓட்ஸ் கன்ஃபார்ம் இருக்கும். ஓட்ஸ் எப்பயுமே ப்ரீ ஒர்க் அவுட் மோஸ்ட்லி. அவ்வளோதான். அப்புறம் ப்ரோட்டீனுக்கு சிக்கன், சோயா சங்க்ஸ், அப்புறம் எக். இவ்வளோ தான் என்னோடய ப்ரோட்டீன் சோர்ஸ். என்னைக்காச்சும் பீனட்ஸ் வரும், அது வேர்க்கடலை. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி லீவுனால கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி காலேஜ் இருந்தால் ஈஸி ஐட்டம் என்னென்னா நீங்கள் செஞ்சுட்டு போகிறதுக்கு தோசை தான். தோசை ஆயில் கம்மியாக, அதாவது ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் பண்ணிட்டு தோசை ஊற்றிட்டு போயிடலாம், எக் தோசை. ஸோ லீவ்னால சாதம், தயிர், ஊறுகாய், சிக்கன் பெஸ்ட்டு காம்பினேஷன். கொஞ்சம் மீல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். எதுவும் மேஜிக் ஃபுட்லாம் இல்லை. முதல்ல ஃபேட் லாஸ்க்கு என்னன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இதை சாப்பிடுங்க, ரைஸ் சாப்பிடாதீங்க. ஃபேட் லாஸ் பண்ணுறப்போ ரைஸ் சாப்பிட்டா உடம்பு குறையாது, மில்க் சாப்பிட்டா உடம்பு குறையாது, கர்டு சாப்பிட்டா உடம்பு குறையாது. இது மாதிரி நிறைய இருக்குது. என்னென்னா மெயின் திங் ரைஸ். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய அதிகமான மித்து என்னென்னா சோறு நிறைய சாப்பிட்டா, அதாவது அரிசி, சாதம் என்ன வேணால் சொன்னாங்க, இது நிறையா சாப்பிட்டா வெயிட் குறையாது, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியாது, அது சுகர் அதிகமாகும் உடம்புல. ஸோ அதனால நம்மளால் வெயிட்டு குறைக்க முடியாது அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படின்லாம் சொல்கிறத அப்படிலாம் இல்லை. நான் ரைஸ் ஐட்டம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒன்று ரைஸ், தோசை, இது மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு ஏன்னா ரைஸ் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ட ஒரு விஷயம் சாதம், தோசை. அப்புறம் நீங்கள் வீலாக் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பூண்டு சட்னி. நான் ஒரு பூண்டு சட்னியோட ஃபேனு. எனக்கு பூண்டு சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். என் டயட்டில் நான் இப்போ வரையுமே பூண்டு சட்னியும் சரி, தோசையும் சரி, ரைஸும் சரி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 6 kg குறைச்சிட்டேன். 6 kg நான் இதெல்லாம் சாப்பிடாமலாம் குறைக்கல. எனக்கு பிடிச்ச ஐட்டம் ஓரளவு இருந்துச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண விஷயங்கிறது என்னன்னா, சில விஷயம் என்னன்னா பிரியாணி முன்னாடி டெய்லி கூட சாப்பிடுவேன். வீக்லி 4 நாள் சாப்பிடுவேன். அப்புறம் புரோட்டா அடிக்கடி சாப்பிடுவேன். அதை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்புறம் ஷவர்மா. நான் வீடியோலலாம் சொல்லியிருப்பேன் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ இந்த சில ஃபுட்டெல்லாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிறைய பேர் சாப்பிட்றாங்களான்னு தெரியாது. நான் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபுட்லாம் அடிக்கடி சாப்பிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் தான் வெயிட் போட்டுருச்சு நிறையா. ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு வீட்டில் என்ன பேசிக் ஃபுட்டு அதை சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு கன்ஃபார்ம் வெயிட்டு குறையும். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ரைஸ் சாப்பிடாதீங்க, அப்புறம் வேறு என்ன சாப்பிடாதீங்க. அதெல்லாம் வேணால் ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு என்னவா ஷூட் ஆகும். இப்போ டயபெட்டிஸாக இருக்காங்க, அவங்க அதிகமாக கார்ப் சாப்பிட்றது மேபி அவங்களோட பிளட் குளுக்கோஸ் ஸ்பைக் பண்ணலாம். அவங்களோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கனால அவங்களுக்கு பிரச்சனை வரலாம். இது ஒரு டிசீஸ்டு ஒரு கண்டிஷன், கிளினிக்கல் கண்டிஷன் இருக்கவங்களுக்கு வேணால் செட் ஆகும். ரைஸ் சாப்பிடாதீங்க நிறையா, இல்லை இது மாதிரி ஃபேட்டு சாப்பிடாதீங்க, அனிமல் ஃபேட்டு. ஏன்னா அவங்களுக்கும் இது நார்மலாக இன்னொன்று சொல்லுவாங்க, முட்டையோட மஞ்சக்கரு சாப்பிடாதீங்க, ஏன்னா மஞ்சக்கருவில் ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்குது. இப்போது ஒரு திங் என்னென்னா, டயட்ரி கொலஸ்ட்ரால் டைரெக்டாக
பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை வந்து இம்பேக்ட் பண்ணுறதில்ல ஒரு லீனர் இண்டிவிஜுவல் ஆர் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கிளினிக்கல் கண்டிஷன் இல்லைன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிளினிக்கல் கண்டிஷன்னா இப்போ எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா மேபி நான் கன்சிடர் பண்ணலாம். எனக்கு ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா, எனக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குது பிளட்ல அப்படின்னா நான் வந்து கிளினிக்கலி ஒரு ஒரு கண்டிஷன் உள்ள நான் ஒரு ஆள், நான் என்ன பண்ணலாம், என்னோட டயட்ரி கொலஸ்ட்ராலை நான் வந்து பார்த்துக்கணும். இதே நான் வந்து ஒரு 12% தான் 12% பாடி ஃபேட் தான் இருக்கேன், இல்லை ஒரு 50% பாடி ஃபேட் தான் இருக்கேன், மென்னு 20% கீழே தான் இருக்கேன், இல்லை உமன் ஒரு 25% கீழே தான் இருக்கேன், இதெல்லாம் எனக்கு கன்சிடரஸ் எப்படின்னா ஒரு ஹெல்த்தியான பாடி ஃபேட் தான். அதாவது நீங்கள் உங்கள் உடம்பு வந்து நல்லதாக தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க ஓரளவு, உங்களுக்கு அவ்வளோவா உங்கள் உடம்புல வந்து கெட்ட கொழுப்புலாம் இல்லைன்னு தான் அர்த்தம். உங்கள் பாடி இன்னொன்று என்னன்னா நம்ம வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸை வச்சியும் கொலஸ்ட்ரால் வந்து பிளட் கொலஸ்ட்ராலை டிட்டர்மைன் பண்ண முடியாது. சில பேருக்கு இருக்கும் ஒல்லியாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா கொலஸ்ட்ரால் பிளட்ல அதிகமாக இருக்கும் இப்படின்னு. இப்போ நான் ஒல்லியாக இருக்கேன் எனக்கு கொலஸ்ட்ரால் வராதுன்னா கன்ஃபார்ம் இல்லை. அது வந்து அந்த நம்ம ஃபேட் உடம்புல உள்ள ஃபேட்டை பொறுத்தது கிடையாது. ஆனால் மோஸ்ட்டாக ஒரு 80% 90% பாடி ஃபேட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அவங்களுக்கு தான் அதிகமாக வரும். பட் ஆனால் லீனருக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம முட்டை சாப்பிட்றது வந்து டிபெண்ட் அப்பான் இண்டிவிஜுவல். இப்போ நான் வந்து ஒரு 3 முட்டை எடுத்துக்கிறேன், ஒரு ஓலேக்காக 3 முட்டை எடுத்துக்கிறேன், எனக்கு ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், என்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் எதுவும் இம்பாக்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து 4 எக் வரையும் எடுத்துப்பேன், கட்டில் கூட நான் 4 எக் வரையும் எடுத்துப்பேன். பட் போக போக கெலோரி கட் பண்ணுறப்போ மேபி நான் ஒயிட் எக் மட்டும் எடுத்துப்பேன். ஸோ நீங்கள் பல்க் பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்கன்னா என்னை பொறுத்த வரையும் நான் வந்து 20 முட்டை சாப்பிடு அப்படிலாம் சொல்ல. இது நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு நீங்கள் ரொம்ப லீனராக தான் இருக்கீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் ஒரு 6 எக் வரையும் சாப்பிடலாம். எனக்கு வேஸ்ட் பண்ண தோணாது. மெயின் என்னென்னா அந்த எக் யோக்கை வந்து அதில் 3 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும், அதை அப்படியே வேஸ்ட் பண்ண தோணாது. அதனால நான் சாப்பிட்ருவேன் கன்ஃபார்ம் மோஸ்ட்லி. நீங்களும் அப்படி சாப்பிட்டுக்கலாம். அது ஒவ்வொருத்தர் டிபெண்ட் அப்பான் இண்டிவிஜுவல். உங்களுக்கு பயமாக இருந்துச்சு, இல்லை எனக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப நான் கன்சிடர் பண்ணுறேன், அதெல்லாம் ஏறிடும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மோஸ்ட்லி ஆனால் டயட்ரி கொலஸ்ட்ரால்ங்கிறது நம்ம சீரம் கொலஸ்ட்ராலை இம்பேக்ட் பண்ணாது. நம்ம உடம்பு வந்து தேவையில்லாததை ரிப்பேர் பண்ணி தேவையில்லாததை ரிமூவ் பண்ணிடும், தேவை இருக்கிறத உடம்புல வச்சுக்கும். எக்ஸாம்பிள் எக்ஸஸ் வாட்டர் யூரினாக போகிற மாதிரி, சோடியமாக போகிற மாதிரி, அதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஸோ பார்க்கலாம் என்ன இப்போ சாப்பிட்றேன்னு. இது ப்ரீ ஒர்க் அவுட் ஒரு 200 கிராம் பனானா. இது வந்து நான் முன்னாடியே செஞ்சு வச்சுருவேன். எக்ஸாம்பிள் இது வந்து 200 கிராம் பனானா ப்ளஸ் 100 கிராம் ஓட்ஸ் போட்டுப்பேன். $100 கிராம் ஓட்ஸ், ஒரு 100 கிராம் ஓட்ஸ். அதுக்கப்புறம் எஷே கோகோ பவுடர் ஒரு 2 ஸ்பூன். கோகோ பவுடர் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, எனக்கு வந்து ரொம்ப கோகோ ஃப்ளேவர் இருந்தால் பிடிக்காது. ஸோ 2 ஸ்பூன். கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், அவ்வளோதான். அப்புறம் கிரைண்ட் பண்ண வேண்டியதான், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ண வேண்டியதான். இதுதான் அந்த கோகோ பவுடர். ஸோ இதை வந்து 2 டப்பாவில் பிரித்து வச்சு, இது 2 டேஸ்க்கு வரும். 2 டப்பாவில் பிரித்து வச்சுருவேன். இது மாதிரி இந்த டப்பாவில் பிரித்து வச்சுருவேன். இது மாதிரி டப்பாவில் பிரித்து வச்சுட்டு 2 டப்பாவில் ஃப்ரீஸ் பண்ணிடுவேன்.
ரெண்டாக பிரித்தா ஒரு 150 கிராம் வரும். ஸோ இது ஒரு 2 டேஸ்க்கான ப்ரீ ஒர்க் அவுட். நல்லா குக் ஆகிடுச்சு, சாதம் குக் ஆகிடுச்சு. ஸோ நான் குக்கரில் வைக்க மாட்டேன். குக்கரில் வச்சா குவான்டிட்டி கம்மியாக வரும். ஸோ கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா வேணும்னா நம்ம சாதத்தை வடிக்கிறது தான் நல்லது. இது வந்து போன்லெஸ் சிக்கன். இது வந்து அப்புக்கு வந்து லெக் ஈரல். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இது போதும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன், அப்புறம் சால்ட்டு, நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் ஒரு 30 கிராம் எடுத்துக்கணும். 30 கிராம் கார்ன்ஃப்ளவரில் ஓகே 35 கிராம் கார்ன்ஃப்ளவர். அதுக்கப்புறம் அந்த கார்ன்ஃப்ளவரில் ஒரு முட்டையை உடைச்சிக்கிட்டீங்க. ஒரு முட்டை, அப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு, இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரோட சிக்கனை கலர வேண்டியதுதான். ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குது. ஸோ ஏர் ஃப்ரையரில் செட் பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு ஜிம் ரேட்டாக இருக்கீங்க, ஒரு ஜிம்முக்கு போகிற ஆள்லாம் ஒரு இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் மெயினாக வாங்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து ஏர் ஃப்ரையர். உங்களோட வேலையை கொஞ்சம் மிச்சமாக்கும். நீங்கள் வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் இல்லை நீங்கள் ஒரு தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு சமைச்சிக்கணும் நீங்கள் தான் அப்படின்னா ஏர் ஃப்ரையர் வாங்கிக்கலாம். அது வந்து உங்கள் ஒர்க்கை ஈஸியாகிடும் ரொம்ப. ஸோ என்னோட ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சிக்கன் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ நான் ஒரு 12 மினிட்ஸ் வச்சா போதும், சூப்பராக வந்துடும் சிக்கன். ஸோ குக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. ஏர் ஃப்ரைடு 65 ரெடி. பொட்டேட்டோ 100 கிராம், ரைஸ் 150 கிராம் குக்குடு ரைஸ், அப்புறம் கர்டு, பூண்டு ஒரு காய், அப்புறம் வந்து ஏர் ஃப்ரைடு சிக்கன்.